வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இது வந்து 2வது வாரத்துக்கான ஷெட்யூல் பிளான் தான். ஃபஸ்ட்டு வீதத்துக்கான ஷெட்யூல் பிளான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இது வந்து 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்கான ஷெட்யூல் பிளான் தான் இருந்தது. ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு, சாரி ஃபார் த டிலே, சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த வாரத்துக்கான என்ன இது பார்க்க போகிறோம் பாருங்கன்னா, புவியியல், சரிங்களா? புவியியலில் இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, சரிங்களா? இதுக்கு நான் இந்த இலக்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோ போடலை. ஸோ நான் இப்போ போட ஆரம்பிச்சிடுறேன், சரிங்களா? இந்த வீடியோ போட நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸும் அதிலேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெட்டீரியல்ஸை பேஸாக வச்சு நீங்களே நோட்ஸ் எடுங்க, சரிங்களா? என்னோட பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருக்குன்னா, நோட்ஸ் நீங்களே எடுங்க. ஸோ அப்படி எடுக்க முடியல அப்படின்னா நம்ம நோட்ஸே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபாலோ பண்ணிவிட்டு அதை வச்சு படிச்சுட்டு வீக்கெண்டில் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டும் எழுதுங்க, சரிங்களா? அடுத்து அது மாதிரி இந்தியா வேளாண்மை, இது வந்து 10th கவர் ஆகுது, சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், இதுவும் 10th கவர் ஆகிற ஒரு டாபிக் தான். அடுத்து தமிழ்நாடு வானொலி புவியியல், சரிங்களா? மொத்தம் நம்மளுக்கு இந்த தடவை ரிவர்சட் சிலபஸ் 2025 பொறுத்தளவுக்கு இந்த புவியியலை பொறுத்தளவுக்கு 5 கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? அது நடப்பு நிகழ்வுகளும் வரும். ஸோ அப்படியே இருந்தாலும் புவியியல் 5 கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? ஆனால் அந்த 5 கொஸ்டினில் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 கொஷின் கூட எங்கே வரும்னா இந்த டாபிக்ஸ் தான் வரும், சரிங்களா? மொத்தம் வந்து 7 டாபிக் தான் புவியியலை பொறுத்தளவுக்கு. 4 டாபிக் இதில் பார்ப்போம், அடுத்த டாபிக் அடுத்த வீக்கில் பார்ப்போம், சரிங்களா? அதேமாதிரி சயின்ஸை பொறுத்தளவுக்கு தாவர உள்ளமைப்பு மற்றும் செயலியல், சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். தாவரத்தோட உள்ளமைப்பு எப்படி இருக்கும், அது எப்படி தான் செயல்படும் அப்படிங்கிறது, ஓகேவா? இது 10th பேசிக்கில் இருக்க ஒரு டாபிக், சரிங்களா? அதேமாதிரி மேக்ஸை பொறுத்தளவுக்கு லாபம் மற்றும் நட்டம், சரிங்களா? அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி தமிழ் வந்து புக் வைஸாக 7th தமிழ், அதுக்கான நோட்ஸும் நம்ம 7th ஒரு 4வது இயல் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ மீதி இயலுக்கும் நான் போட்டுறேன், சரிங்களா? ஸோ அதையும் நான் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்குங்க, சரிங்களா? தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் வந்து அறநூல்கள் வந்து மீதம் உள்ள பகுதி. ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் போட்டோம், செகண்ட் பார்ட் வந்து இப்போ நம்ம அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? அதேமாதிரி திருக்குறள் வந்து பொறை உடைமை. ஸோ இதையும் நான் வீடியோ போடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? ஸோ மொத்தம் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துங்க. வீக்கெண்ட் டெஸ்ட்டும் கரெக்டாக ரன் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? என்னோட கரெக்டாக இந்த 6 மாதம் கரெக்டாக ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி இதோட ட்ராவலோட எண்டு வந்து உங்களுடைய வெற்றியாக தான் இருக்கும். நன்றி.